ஏஐ இருக்குது கவலை எதுக்கு? ஸோ டே டு டே லைஃப்பில் ஏஐ எப்படி எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அரப் ஸ்பீக்கர்கிட்ட எனக்கு பெருசாக பேச தெரியாது. எனக்கு ஒரு சில சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் தெரியும். ஒரு வருஷமாக அரபிக் சவுதி அரேபியாவில் இருந்துட்டு. ஸோ நான் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன், வாட்ஸ்அப்பில் எனக்கு என்ன சொல்லணுமோ நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்த கண்டென்ட் இது தான் அவர்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு இந்த கண்டென்ட் அடித்து என்டர் பண்ணதுமே அது ஒரு பொலைட் வெர்ஷனாக எனக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வெர்ஷனை வந்து நான் அரபிக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஸோ அது அரபிக்கில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிச்சு. எனக்கு இதை ரீட் பண்ண தெரியாது. ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் அது ஒரு விஷயம் கேட்டுச்சு, உனக்கு வாய்ஸ் நோட் வெர்ஷனில் வேணுமா? வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனால எஸ்ன்னு சொன்னேன். ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஹாய் கேஃபல் ஹால் தமாம் அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த வேர்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டு இன்ஷால்லாம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதை ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு டிராஃப்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இது ஆடியோ வெர்ஷனில் வேணுமான்னு கேட்டுச்சு. ஆடியோ வெர்ஷன் எஸ் கொடுத்ததும் டவுன்லோட் வாய்ஸ் நோட்டும் வந்துச்சு. ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்.